நமக்கு கரண்டா இப்ப தெரிஞ்சிருக்கிற எல்லாருக்குமே பொதுஜன மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு சேவிங் மெத்தட்ஸ் என்னெல்லாம் இப்ப இந்தியால அதிகமா இருக்கு அப்படின்னா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு, பேங்க் டெபாசிட்ல எஃப்டி ஆர்டி போடுவோம், தென் இன்சூரன்ஸ் போடுவோம், தென் லேண்ட் செல்வா சார் சொன்ன மாதிரி லேண்ட் அதிக பேர் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம், தென் பிசிக்கலா கோல்டு வாங்கி வைப்போம். இதெல்லாம் நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் மேஜரா இப்ப இந்தியால பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுதான் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸ்க்கு இப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இதில் மட்டும் பண்ணியிருந்தா போதுமா அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு ரீசன்னா, ஹவு டு அச்சீவ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்லி இந்த போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் எஃப்டி, இன்சூரன்ஸ் ப்ராடக்ட், கோல்டு மட்டும் பண்ணால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் அந்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 5 to 6% தான் இருக்கும். ஸோ இந்த 5 to 6% வச்சுட்டு நம்மளால ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு மேஜர் ரீசன், நமக்கு இன்ஃப்ளேஷன் இங்க பீட் ஆகாது. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, பெட்ரோலோட 1 லிட்டர் ரேட் 30 ரூபா இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது 500 ரூபா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஜஸ்ட் சேவிங்ஸ் மட்டும் பண்ணி வைக்கோம், இன்சூரன்ஸ், பேங்க் எஃப்டி, ஆர்டி இந்த மாதிரி பண்ணோம், 5 to 6% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம சேவ் பண்ண மணி நம்மளோட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணியிருக்காது. எப்படி அப்படின்னா நான் இதில் சொல்றேன் பாருங்க. எல்லாமே இப்போ ரைஸ் இன் த பிரைஸ் ஆஃப் கோல்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எல்லாமே விலை ஏற்றமாகும். அப்படி இருக்கும்போது நம்ம மணியோட வேல்யூ அப்ரிசியேஷன் இருக்காது, கம்மியாகும். ஸோ நம்மளோட ஹார்ன் ஏர்ன்ட் மணி இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம வீட்டில் கூட சும்மா சேவ் பண்ணி வைக்கலாம். பட் இன்னைக்கு 100 ரூபா, நாளைக்கு பெட்ரோல் போடுறதுக்கு சேவ் பண்ணி வைக்கணும்னா நாளைக்கு பெட்ரோல் ரேட்டு 500 ரூபா ஆயிரும். ஸோ அதை ப்ராப்பராக நம்ம ஒரு கைடன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த 100 ரூபாவே நம்ம 500 ரூபாய்க்கு மேலே மாற்றி நம்ம ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதனால நம்ம ப்ராப்பராக ஸ்டாக் மார்க்கெட்டோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ கைடன்ஸ் கேட்டு ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண ரிட்டர்ன்ஸை நம்ம ஃபியூச்சரில் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 வேஸ் இருக்கு. ஓகேவா? ஒன்று, நம்ம ஆக்டிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். என்னன்னா ஒருத்தங்க வேலை பார்க்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம். பட் ஒன்ஸ் நம்ம வேலையை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நமக்கு நம்மளோட ஏர்னிங் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே எப்பவும் ஒரு அடிஷ்னல் இன்கம் வர மாதிரியான ஒரு சோர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். அதை தான் பாசிவ் இன்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஏர்னிங் நம்ம வேலையை விட்டாலும் நமக்கு ஆக்டிவா ஒரு இன்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஓகேவா? யூ டு நாட் ஹாவ் டு பி வெல்தி டு பி அன் இன்வெஸ்டர், பட் யூ நீட் டு பி அ இன்வெஸ்டர் டு பிகேம் வெல்தி. இப்பவுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நமக்கு பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணுறோமோ, ரிட்டைர்மெண்ட் ஆகுறோமோ, இல்லை வேலை போகுதோ, நமக்கு அதுலேருந்து ஒரு இன்கம் நமக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வாங்குற சேல்ரி, இப்போ மோஸ்ட்லி துபாயில் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ வாங்குற சேலரியை 3 வே ஆஃப் ஸ்பெண்ட் பண்ணுவோம். என்னன்னா, ஒன்று என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று நம்ம செலவு பண்ணுவோம், இல்லை சேவ் பண்ணி வைப்போம், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்போம். அதில் இப்போ சேவிங்ஸ்னு எடுத்துட்டா இன்சூரன்ஸ், பேங்க் எஃப்டி, ஆர்டி இதுலலாம் போட்டிருப்போம். செலவு பண்ணுறது நம்மளோட வீட்டுக்கு செலவுக்கு அனுப்பியிருப்போம். தென் நம்மளோட இஎம்ஐஸ் இருக்கும், லோனு அதெல்லாம் பே பண்ணியிருப்போம். இன்வெஸ்ட் மோஸ்ட்லி நம்ம கோல்டு, ரியல் எஸ்டேட்ல பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒய் த ரிச் கெட்டர் ரிச்சர். நம்மளோட லைஃப் எக்கனாமிக்கை கூட்டுறதுக்கு இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஒருத்தங்க ஏர்ன் பண்ற மணியை அப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இன்னைக்கு எப்படி இருக்கோ ஃபியூச்சர்ல அவங்க 50-60 இயர்ஸ்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே ஒரு ஆள் ரிச் ஆகுறாங்க, இன்னும் ரிச் ஆகிட்டே இருக்காங்க, புவர்ல இருந்து ரிச் ஆகணும் அப்படின்னா, இப்ப 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த 100%ல 30% சேவ் பண்ணணும், 30% இன்வெஸ்ட் பண்ணணும், ரிமைனிங் இருக்க 40% நம்ம செலவு பண்ண கத்துக்கணும். ஆனா மேஜரா மோஸ்ட்லி பீப்புள்ஸ் நம்மலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்டே செலவு பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத சேவ் பண்ண வருவோம். அப்படி இருக்கும்போது அது ரொம்ப கம்மியா இருக்கும், அது ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸை காம்பன்சேட் பண்றதுக்கு காணாது. அதனால எப்பவும் சேவ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு செலவு பண்றது நல்லது. அதே மாதிரி எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நம்ம திங்க் பண்ணிட்டே இருப்போம். நிறைய பேர் இப்போ ஒரு 3-4 வருஷமா திங்க் பண்ணியிருப்பீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பண்ணணும்னு. பட் எதுல இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை பத்தின ஒரு கைடன்ஸ் இருக்காது. அந்த பணத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாம செலவு பண்ணியிருப்போம்.
அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெல்த் கிரியேஷன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா தான் அச்சீவ் பண்ண முடியும். அதை எப்படி ரைட் வேல பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டார்ட் இயர்லி. இப்போ நிறைய பேர் 30 to 35 ஏஜ் பீப்புள்ஸ் இருப்பீங்க. நீங்க எவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் ரைட் அசெட் கிளாஸ்ல பண்ணணும். அது என்னங்கிறத நான் வர்ற ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். அதே மாதிரி ஒன் டைம் பண்ணிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னு நினைக்க கூடாது. ரெகுலரா மந்த்லி பேசிஸ், வீக்லி இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? கிவ் மேக்ஸிமம் டைம் டு இன்வெஸ்ட்மெண்ட் டு கெட் த பவர் ஆஃப் கம்பவுண்டிங். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு மேஜிக் இருக்கு. வேர்ல்டுல நம்ம 7 அதிசயம் கேள்விப்பட்டிருப்போம். எட்டாவது ஒரு அதிசயம் இருக்குன்னா அது இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் தான். நம்ம இன்வெஸ்ட் பண்ற மணி growth ஆகும். யூஸ்வலா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்டும் growth ஆகிட்டே இருக்கும் அந்த வேல்யூல இருந்து. அதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங். ஓகேவா? இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் சேவிங் ஃபர்ஸ்ட். எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுதோ அவ்வளவு இது. சேவிங்ஸ் மட்டும் காணாது, அதை இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கும் கொண்டு போகணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுவும் என்னங்கிறத நான் வர ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்க எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றீங்களோ இன்னைக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணியும் நாளைக்கு உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் மூலம். ஓகேவா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ சேஃப் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வராது. இது வந்து ஹோல்ஸ் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல நமக்கு ஒரு 30 to 40 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிற டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். அதனால அந்த ரிஸ்க் ரெடியூஸ் ஆயிடும். ஓகேவா? தென் நீங்க நம்ம வெல்த் கிரியேஷன் ப்ராடக்ட் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட் அப்படிங்கிறத கேட்கலாம். ஆல்ரெடி நம்ம தான் பேங்க் எஃப்டி, கோல்டு, ரியல் எஸ்டேட்லாம் இருக்குன்னு சொல்லலாம். பட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல போடும்போது நமக்கு இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிஏஜிஆர்னு சொல்லுவாங்க, பவர் ஆஃப் காம்பவுண்டிங், 12 to 15% நமக்கு நம்மளோட இந்தியாவோட பாஸ்ட் growth, எக்கனாமிக் கண்டிஷன், நம்ம ஒரு எமர்ஜிங் மார்க்கெட், ஸோ ஒரு 12 to 15% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே கோல்டில் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா 8.5% தான் கிடைக்கு. பேங்க் எஃப்டி பார்த்தீங்கன்னா 7%. ஸோ இன்ஃப்ளேஷன் 6% இருக்கு. ஸோ 6%க்கு மேலே என்னெல்லாம் அதிகமாக ஜென்ரேட் ஆகுதோ அதுலலாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது. ஓகேவா? தென் நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும். எதுக்காண்டி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்? ஓகேவா? ஃபினான்ஷியல் பிளானிங், நமக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கலாம், சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன், மேரேஜ், நம்ம உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், இல்லை ஒரு பெரிய கோடீஸ்வரனா வெல்த் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கலாம். இந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அப்ஜெக்டிவ் கோல் கிரியேட் பண்ணணும். தென் நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்கு 5 இயர்ஸ்னா 5 இயர்ஸ்க்குள்ள பிளானை அதுக்கேற்றாப்புல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ ரிட்டையர்மெண்ட் 60 இயர்ஸ் ஆகும்னா இப்போ இருந்து அதுக்கு நம்ம சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு. அதுக்கடுத்து நம்மளோட ரிஸ்க் ப்ரொஃபைல், நம்மளோட ரிஸ்க் நமக்கு தான் தெரியும். மிச்சவங்க சஜஷன் பண்ணியிருந்தாலும் நமக்கு இப்போ பணம் தேவைப்படும், நம்மளால எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் ரிஸ்க் ப்ரொஃபைலையும் நம்ம மேட்ச் பண்ணிட்டா நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணிடலாம். இந்த நீங்க நார்மலா பேங்க் எஃப்டியில் போடுறதுக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டெட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு இருக்கு. ஸோ அது வந்து கடன் பத்திரம், பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டைரக்டா ஒரு இண்டிவிஜுவல் ஷேரை போய் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது ரிஸ்க் அதிகம். அதுக்கு பதில் இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. நம்ம கேஷா பேங்க்ல, சேவிங்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோமோ இல்ல ஹார்ட் கேஷா கையில வச்சிருக்கோமோ அதெல்லாம் லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல போடலாம். அது வந்து நமக்கு ஒரு 7% கிடைக்கும். நம்ம சேவிங்ஸ் பேங்க்ல வச்சிருந்தோம்னா 3.5% தான் கிடைக்கும். தென் லாஸ்டா ரியல் எஸ்டேட், கோல்டு இதுலயும் நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதனால நமக்கு பெனிஃபிட்ஸ் என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்றதுனால ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும், பொட்டன்ஷியல் ஹையர் இன்க்ரீசஸ் இன் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. தென் நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணிடலாம். ஃபைனலா எல்லாமே ஒரு ரெகுலேட்டட் கண்ட்ரோல்டா இருக்கும் நம்மளோட ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால அதிகமாக வர்ற ஆடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கும். டிவி ஆட்ஸ் அதிகமாக, நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போதும் அதிகமாக ஆட் வர்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். இருந்தாலும் நான் உங்களுக்கு தெரியாதவங்களுக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு இன்வெஸ்டர் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ கலெக்ஷன் ஆஃப் மணி ஃப்ரம் ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். அதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்கீம்ஸ் இருக்கும், ஈக்விட்டி, டெட், கோல்டு, லிக்விட் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒவ்வொரு ஃபண்டையும் மேனேஜ் பண்ண ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ரிசர்ச் டீம் இருக்கும். அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் உங்கள் எல்லாரோட பணத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணியிருக்க பணத்தை செக்யூரிட்டிஸ், அதாவது ஸ்டாக் மார்க்கெட், இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, பிஎஸ்சி, என்எஸ்சி. அதில் நியர்பை 7,000 ஸ்டாக்ஸ்
லிஸ்ட் ஆயிருக்கு. அதுல எது குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்து ஒரு 30 to 40 ஸ்டாக்ஸ் அந்த ஸ்கீமோட கேட்டகரியை பொறுத்து அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓவர் அ டைம் அது ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணி ஷார்ட் டேர்ம் அப் அண்ட் டவுன் இருக்கும். ஓவர் அ லாங் டேர்ம் நமக்கு எப்போ தேவைப்படுதோ அது ரிட்டர்ன்ஸோட நமக்கு ஜென்ரேட் ஆகி கிடைக்கும். இங்க நமக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது பவர் ஆஃப் கம்பவுண்டிங். நம்ம பணம் கூடுறதுல இருந்து கூடிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் மாதிரி ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க அதை. அது போக நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் அதை பத்தின இப்போ எஜுகேஷன் உள்ள ரிசர்ச் டீமு அந்த கம்பெனிக்கு விசிட் பண்ணி அதோட ஃபியூச்சர் growth என்ன இப்படிலாம் பார்த்து தான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு மணி வந்து சேஃபாக இருக்கும். அது போக எப்படி பேங்க்குக்கு ஆர்பிஐ இருக்கோ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ரெகுலேட்டர் இருக்கோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து நமக்கு செபி இருக்கு, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அது வந்து இந்தியாவில் இருக்க அண்டர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வரும். ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ரெகுலேட்டர் பாடி ஆக்சுவலாக. தென் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா இது ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட்டு, போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன். இப்போ உங்கள்கிட்ட 1 lakh ரூபி இருக்குன்னா நீங்கள் எந்த ஷேரை வாங்கணும்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். டேரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா நிறைய பேர் சஜஷன் பண்ணலாம், இல்லை பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்ப்பீங்க, இல்லை உங்களோட ஓன் டிசிஷனாக இருக்கலாம். பட் இங்கே ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் மேனேஜர் ஆன் பிகாஃப் ஆஃப் அஸ் அவர் வந்து ஒரு 30 to 40 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. டைவர்சிஃபிகேஷன் ஆகிடும். அந்த 1 lakh வந்து ஒரு கம்பெனியை டிபெண்ட் பண்ணி இருக்காது, 30 to 40 கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி, நமக்கு லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், இஎல்எஸ்எஸ், செக்டார் வைஸ் ஃபண்டு, இப்படி எல்லா அசெட் வைஸும் நமக்கு இருக்கும். அதே மாதிரி லோ காஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ப்ராப்பர்லி ரெகுலேட்டட். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் செபி. ஸோ ப்ராப்பர்லி ரெகுலேட்டட், ஈஸியாக நம்ம ஆன்லைன்லேயே இப்போ எல்லா ஆப்ஷனும் இருக்குது, ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். எப்போ தேவைனாலும் நம்ம ரிடம்ஷன் பண்ணி பணத்தை எடுத்துக்கலாம். ஈஸி டு லிக்விடேட், எப்போனாலும் லிக்விட் பண்ணிக்கலாம், சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ணிடலாம். எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ, என்னென்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபண்ட் மேனேஜர் யார், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு, ரிட்டர்ன்ஸ் என்ன, பாஸ்ட்ல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக அவங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணும்போது நமக்கு சேஃப்டி இருக்கும், ரிட்டர்ன் பொட்டன்ஷியலும் ஹையராக இருக்கும். இப்போ நிறைய பேர் ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஸ்கீம் பிடிக்காம கூட போகலாம், அதையும் நம்ம சுவிட்ச் பண்ணி வேற நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்கீமுக்கு கொண்டு போகலாம். தென் ஆட்டோமேட்டட் பேமெண்ட்ஸ், நம்ம இ நாச் இஎம்ஐ மூலமா பேங்க்ல எப்படி பே பண்றீங்களோ, இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இ நாச் பண்ணி ஓடிஎம் சொல்லுவாங்க, அதை ஒன் டைம் மேண்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது எல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போகும்போது நமக்கு மொத்தம் ஒரு 4 கேட்டகரி ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, லிக்விட் ஃபண்ட். நம்ம சேவிங்ஸ் பேங்க்ல வைக்கிறதுக்கு பதில் இந்த லிக்விட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 100% சேஃப், லோ ரிஸ்க். நமக்கு சேவிங்ஸ் பேங்க்ல 3.5 கிடைக்குன்னா இந்த லிக்விட் ஃபண்ட்ல 7% கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 3 months வச்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு லிக்விட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்க்கு போகக்கூடாது. இந்த மாதிரி மணி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 3 months கழிச்சு பணத்தை ரிடம்ஷன் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் டே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். தென் இந்த ரிட்டையர்ட் ஆகிற பர்சன்ஸ்லாம் நிறைய மணி வச்சிருப்பாங்க, அந்த பல்க் மணியை கொண்டு போய் ஈக்விட்டியில் அப்படி லம்சமா நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி கேட்டகரி பீப்புள், மீடியம் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை வந்து கடன் பத்திரம் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல ஒரு 8 to 9% ரிட்டர்ன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் கோல்டு, யூஸ்வலா நம்ம பிசிக்கலா கோல்டு வாங்குவோம், அதுல நமக்கு ஜிஎஸ்டி உண்டு, மேக்கிங் சார்ஜஸ் உண்டு, பிரீமியம் சார்ஜஸ் உண்டு. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது குவாண்டம் சாரி கோல்டு சேவிங்ஸ் ஃபண்டுன்னு இருக்கும். அந்த இதுல நம்ம இ கோல்டு, டிஜிட்டல் கோல்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி பிசிக்கல் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ, டவுன் ஆகுதோ, அதே மாதிரி இதுலயும் நமக்கு ரிப்ளிகேட் ஆகும். ஓகேவா? லாஸ்டா ஈக்விட்டி ஸ்கீம்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபண்ட் மேனேஜர் அதை ஒரு 30 to 40 பிரைவேட் கம்பெனிஸ்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல 30 to 40 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த 4 கேட்டகரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம மெயினா இருக்கிற ஃபண்ட்ஸ் ஆக்சுவலா. இதுல ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டெட் ஃபண்ட், கடன் பத்திரத்துல கவர்மெண்ட் ரிலீஸ் பண்றதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னா ஒரு 65% ஈக்விட்டி இருக்கும், 35% டெட் போர்ஷன் சேஃபா இருக்கிற பத்திரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. தென் சொல்யூஷன் ஓரியன்ட் ஸ்கீம், நிறைய பேர் என்னோட ரிட்டையர்மெண்ட், சில்ட்ரன் காண்டி பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா
கொஞ்சம் லாக்இன் பீரியட் இருக்கும், அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்டான ஸ்கீம் இருக்கு, அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அது போக வேற என்ன கேட்டகரி இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லனா, இண்டெக்ஸ் ஃபண்டு, இடிஎஃப்ஸ் அண்ட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு இருக்கு. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கும். நான் வந்து நிஃப்டி 50ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நிஃப்டி 250ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு அந்த நேம் போட்டு இருக்கும், அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதுல ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்காது, அது ஒரு பாசிவ் ஃபண்ட்ஸ். அதுல இருக்க என்ன ஸ்டாக்ஸ் இடிஎஃப்ஸ்ல இருக்கோ அதே ஸ்டாக்ஸ் இருக்கும். இடிஎஃப் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. அது மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பத்தி இப்போ நிஃப்டி 15 எடுத்துட்டா இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும். சென்சஸ் 13 எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவோட டாப் 30 கம்பெனிஸ் அதுல இருக்கும். அதை வந்து நம்ம இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா டிமெட் அக்கௌண்ட் கண்டிப்பா தேவைப்படும். டிமெட் அக்கௌண்ட் இல்லாம நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு அதுக்கு நேம். ஓகேவா? லாஸ்டா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ நிறைய பேர் ஒரு ஸ்கீம்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பதில் வேற மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல அவங்க ஃபண்ட் ஹவுஸ்லயே வேற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பேரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஓகேவா? தென் நாங்க குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஜெனரல் சஜஷன் கொடுப்போம் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றதுக்கு, போத் ஃபார் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். இப்போ யூஸ்வலா எல்லாருமே இப்போ ஒரு 1 lakh இருக்குன்னா டைரக்டா போய் நம்ம ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அந்த மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 months கழிச்சு நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் நீட் இருக்கு அப்படின்னா போய் ரிடம்ஷன் பண்ண தான் பார்ப்போம். அப்போது மார்க்கெட் டவுனா இருந்ததுன்னா நம்ம பணம் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும், எத்தனை பர்சன்ட் டவுன் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் போடுறதுக்கு நம்ம என்னைக்கும் ஈக்விட்டி போடக்கூடாது. நம்ம ஒரு பிளான் ஃபர்ஸ்டே அப்ஜெக்டிவ் கிரியேட் பண்ணி லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்றதுக்காண்டி ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஈச் இண்டிவிஜுவல் பர்சன்ஸோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. அந்த எக்ஸ்பென்ஸ்க்கு ஏத்தாப்புல ஒரு 1 yearக்குள்ள பணத்தை எப்பவும் லிக்விட் ஃபண்ட்ல சேவ் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ தட் நம்மளோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மணியை நம்ம என்னைக்கும் டச் பண்ண மாட்டோம். அதான் இந்த 12 months எக்ஸ்பென்சஸ். ஒருத்தங்களுக்கு 30,000 இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு 50,000 இருக்கலாம். அதை 12 months இன்டூ பண்ணி லிக்விட் ஃபண்ட்ல இல்லை நீங்க பேங்க் எஃப்டியில் கூட இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். அது ஒரு சேஃப், நமக்கு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸை ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிடும். லாங் டேர்ம் போகும்போது எப்பவுமே 100 ரூபாயும் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதில் ஒரு அசட் அலோகேஷன் ஃபாலோ பண்ணலாம். நீங்க 80% ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 lakh இருக்குன்னா 80,000 ஈக்விட்டி ஸ்கீம்ஸ் ஒரு 3-4 ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 20% கோல்டு சேவிங்ஸ் ஃபண்ட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன் இந்த கோல்டு தேவை அப்படின்னா, ஈக்விட்டி மார்க்கெட் வந்து நிறைய எல்லா மார்க்கெட் கண்டிஷன்ஸையும் பார்த்து தான் வந்திருக்கு. 2008 ஃபினான்ஷியல் கிரைசஸ்ல ஒரு டவுன் சைடு இருந்தது. தென் ரஷ்யா யூக்ரைன் வார் அப்போ, டிமானிட்டேஷன் அப்போ, தென் கொரோனா அப்போ, இப்போ ரீசெண்டா ட்ரம்ப்போட டேரிஃப், இந்த இதுலலாம் ஈக்விட்டி மார்க்கெட் டவுன் ஆகுது. இந்த டைம்லலாம் கோல்டு நமக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நம்ம ஹிஸ்டரியை பார்க்கும்போது. ஸோ இந்த 20% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் நமக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேவா? இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாக நம்ம என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்க, நம்ம என்னென்ன இதை அச்சீவ் பண்ணலாம் ஃபினான்ஷியலி எப்படின்னா, நம்ம ஒரு வெல்த் கிரியேட் பண்ணலாம். நம்ம ஒரு 1 crore சேர்க்கறது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் உள்ள ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். அந்த மாதிரி வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும், ரெகுலர் இன்கமாக இருக்கும். தென் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் நீட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன்லாம் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணுது. டேக்ஸ் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். தென் ரிட்டையர்மெண்ட்டு, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், ஒரு வீடு வாங்குகிறோம் இல்லை சில்ட்ரன்ஸோட ஃபியூச்சர் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இப்போ இருந்தே நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். கார் வாங்குறதுக்கு இது மூலமாக பிளான் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதனால நமக்கு ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நம்மளால வித் ரிட்டர்ன்ஸோட மேனேஜ் பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. தென் இது எல்லாம் நம்ம பார்க்கும்போது எந்த அசெட் கிளாஸ் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நமக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா கொடுக்கு அப்படின்னா நம்ம ஈக்விட்டியே சொல்லலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஆஃப்டர் பிட் இன்ஃப்ளேஷன் பை எ கன்சிடரபிள் மார்ஜின். ஓகேவா? ஸோ நம்ம ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம். பட் அதை லாங் டேர்மாக கொண்டு போகணும். லாங் டேர்ம் கொண்டு போகிறதுக்கு நம்ம ஒரு 3 ஸ்டெப்ஸை மெயினாக ஃபாலோ பண்ணி ஆகணும். டெய்லி அது போய் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா இந்த மாதிரி பார்க்கறது நல்லது இல்லை. நம்ம ஒரு ட்ராக் வச்சுக்கலாம், போர்ட்ஃபோலியோ எப்போ ரிவ்யூ பண்ணலாம், எவ்ரி 2 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். இப்போ நம்ம டெய்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், 1 weekல மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2% டவுன் ஆயிருக்குன்னா நிறைய பேர் பார்த்துட்டு மென்டாலிட்டி ரிடம்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுக்கடுத்து இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாங்க. அதனால என்னைக்குமே லாங் டேர்ம் வைக்கிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி மீடியாவில் மார்க்கெட் டவுன் ஆகிட்டு குறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்கிற நியூஸை கேட்டும் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் தமிழ் நியூஸ் சேனலே மேஜரான டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்னைக்கு டவுன் ஆகுதோ
அன்னைக்கு தான் நியூஸ்ல போடுவாங்க, ஃபிளாஷ் நியூஸ்ல. மார்க்கெட் அப்பாச்சுன்னு என்னைக்கும் போட்டு ரொம்ப ரேர் பார்க்கிறது. அதனால மீடியா நியூஸ் கேட்டு நம்ம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இதுதான் பெஸ்ட் ஃபண்டு, டோன்ட் ஆஸ்க் ஃபார் பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் பெஸ்ட் ஃபண்டுன்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல கிடையாது. இந்தியாவில் 600+ ஈக்விட்டி ஆக்டிவ் ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைம்லையும் இப்போ பட்ஜெட்ல ஒரு நியூஸ் வருது ஒரு செக்டரை பத்தி அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ அதனால ஒவ்வொரு டைம் டூரேஷன்லையும் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஓவர லாங் டேர்ம் பார்க்கும்போது நமக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் 12 to 15% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் ஆகும், டைவர்சிஃபைடு ஸ்கீம்ஸாக இருந்தா. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இன்வெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட் மோர் ஃபார் லாங் டேர்ம் அண்ட் ரிலாக்ஸாக இருந்தோம்னா நம்மளோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? இதை நம்ம இப்போ நிறைய பேர் இருக்காங்க, ஒன் டைம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மறந்துடுவாங்க. ஒரு 5-6 இயர்ஸ் கழிச்சு பார்ப்பாங்க, ஐயோ இது நல்ல க்ரோத் ஆயிருக்க, இதுல நம்ம ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணாம விட்டுட்டோமே அப்படின்னு ஃபியூச்சர்ல நினைப்பாங்க. அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ல கன்சிஸ்டண்டா, அதுக்கு டெய்லி இருக்கு, வீக்லி இருக்கு, ஃபோர்ட் நைட்லி 15 நாளைக்கு ஒரு டைம் பண்ணலாம், தென் வீக் மந்த்லியும் பண்ணலாம், குவார்டர்லியும் பண்ணலாம். இப்படி எல்லா ஆப்ஷனும் இருக்கு. இடையிலையும் நீங்களும் இப்போ மார்க்கெட் டவுன் ஆயிருந்தா கூட மேனுவலா அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் இந்த நெக்ஸ்ட் இது சொல்லுது, ஸ்லைட் சொல்லுது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மோட் என்னெல்லாம் இருக்குன்னா லம்சம். நிறைய பேர் இப்போ ஒரு 10 lakhs இருக்கு, நான் ஒன் டைம் பண்ணிட்டு லாங் டைம் விட்டுருந்தேன், எவ்வளோ க்ரோத் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 2010ல் ஒரு 10 lakhs போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி டைவர்சிட்டி ஸ்கீம் எந்த ஸ்கீம்ல பண்ணியிருந்தாங்கனாலும் 14 times க்ரோ ஆயிருக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10 lakhs போட்டிருந்தா இன்னைக்கு 1 crore 40 lakhs. 1 lakh போட்டிருந்தோம்னா 14 lakhs. நான் சொல்றது 12 to 14%. நிறைய ஸ்கீம் 15-18%, 15 இயர்ஸ்ல கொடுத்த ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? தென் எஸ்ஐபி, அதுவும் நான் உங்ககிட்ட சொன்னேன், மந்த்லி மோஸ்ட்லி எல்லாருமே மந்த்லி சேலரி வாங்கினோடனே அந்த பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்ண தான் நினைப்பாங்க. ஸோ மந்த்லி ஆப்ஷன் போகிறது நல்லது. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் எல்லா டைம்லையும் நான் மார்க்கெட் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீக்லி போகிறது பெஸ்ட்டு. நிறைய பேர் மார்க்கெட்டு கொஞ்சம் எனக்கு பயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு லம்சமாக லிக்விட் ஃபண்டில் போட்டுட்டு கூட அதை எஸ்டிபி, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் மூலமாகவே லிக்விட் ஃபண்ட் டு ஈக்விட்டி ஸ்கீமுக்கு நம்ம அதை சுவிட்சும் பண்ணிக்கலாம் மேனுவலாக. இன்னொரு ஆப்ஷன் அதுக்கு பேர் எஸ்டிபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். ஒரு ஸ்கீம் டு இன்னொரு ஸ்கீமுக்கு மாறுறது. லாஸ்ட்டாக எஸ்டபிள்யூபி இருக்கு. நம்ம வெல்த் இன்னைக்கு நாளைக்கு அச்சீவ் பண்ணிட்டோம் ஒரு நெக்ஸ்ட் 15-20 இயர்ஸில். ஓகேவா? ஸோ அந்த டைமில் நம்ம பணத்தை எடுக்கும்போது ஒரேடியாக எடுத்தோம் அப்படின்னா டேக்ஸ் பர்டன் அதிகமாக இருக்கும், எடுத்து நம்ம செலவும் பண்ணிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட தேவைக்கு ஏற்றாப்புல எடுக்கிறதுக்கு பேர் தான் எஸ்டபிள்யூபி, சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம், மந்த்லி எனக்கு 1 lakh வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன டேட் கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது நீ உங்களுக்கு டைம் பிரிக்க முடியல உங்களோட கோலுக்கு அப்படின்னா இந்த ஸ்லைடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸாக வச்சுருக்கீங்க, எப்போனாலும் அந்த பணம் தேவைப்படுங்கிறத வெரி ஷார்ட் டைம்னு சொல்லலாம், 1 இயர்க்குள்ள தேவைப்படுற பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட் ஸ்கீம்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்லை ஒரு 1 to 3 year டைம் பீரியட்ல எடுப்போம்னா டெட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மோர் தென் 3 year போகும்போது ஒரு பேலன்ஸ்டு மியூச்சுவல் ஃபண்டு, அது கார் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு ஹைபிரிட் ஃபண்டுன்னு நான் சொல்லியிருந்தேன், 65% ஈக்விட்டி 35% டெட் அந்த மாதிரி. மோர் தென் 5 yearsக்கு மேலேனாலே நீங்கள் பியூர் ஈக்விட்டி ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். உங்களோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோலுக்கு, சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், மேரேஜ், ட்ரீம் ஹவுஸ் எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரொம்ப லாங் டேர்ம் போனோம், ரிட்டையர்மெண்ட்டு, வெல்த் கிரியேஷன், தென் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், நம்ம இன்னைக்கு பணம் செலவு பண்ணுறது நாளைக்கு சில்ட்ரன்ஸ், நம்ம கிராண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வெரி லாங் டைம் மோர் தென் 10 years போகும்போது ஸ்மால் கேப்பையும் நம்ம அதிகமாக ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம எப்படி கோல் அச்சீவ் பண்ணுறதுங்கிறத நாங்கள் ஒரு டேபிளில் கொடுத்துருக்கேன். மந்த்லி பேசிஸில் நீங்கள் 5 yearsக்கு 5000 rupees போட்டிங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு 3 lakhs பண்ணியிருப்பீங்க. இது ஒரு டெட் 9% ஜென்ரேட் பண்ணுற ப்ராடக்ட்ல போட்டிருந்தீங்கன்னா 3,76,000 தான் கூடியிருக்கும். இதே பேலன்ஸ்டு ஃபண்டில் போட்டிருந்தீங்கன்னா 4,05,000. இதே ஈக்விட்டி ஸ்கீம் மேஜர்லி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பில் போட்டிருந்தீங்கன்னா 4,36,000 கொடுத்துருக்கோம். பட் இது ஒரு ஷார்ட் டைம் தான், 5 yearsக்குள்ளங்கிறது. இதே 10 years பார்த்தீங்கன்னா 6 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, 13 lakhs க்ரோ ஆயிருக்கும். 15 years போகும்போது 9 lakhs.
30 லேக்ஸ் அச்சீவ் ஆயிருக்கும். பட் எஃப்டி 9% கொடுக்கறதுல பாருங்க 18 லேக்ஸ் தான் ஆயிருக்கும். ஸோ இதே நம்ம ஓவர் அ பீரியட் ஆஃப், இப்போ ஏஜ் உங்களுக்கு 30 அப்படின்னா மந்த்லி 5000 போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட 60 வயசு வரும்போது டோட்டலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் 18 லட்சமா இருக்கும். ஆனால் கரண்ட் வேல்யூ பாருங்க, ஈக்விட்டி 15% ஜென்ரேட் பண்ணியிருந்ததுன்னா 2,81,00,000 இருக்கும். இன்னைக்கு உங்களால் 5000 பண்ண முடியுதுன்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். சேலரி கூடும்போது ஒவ்வொரு டைமும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த எஸ்ஐபி பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ருப்பி காஸ்ட் ஆவரேஜ் ஆகுது. எல்லா மார்க்கெட் கண்டிஷன்லையும் நம்ம அப் அண்ட் டவுன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஒரு டிசிப்ளின்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ், கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பவர் ஆஃப் கம்பவுண்டிங் இருக்குது. இதில் எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்குது. டெய்லி, வீக்லி, மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக பேங்க்ல இருந்து டெபிட் ஆகி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸுக்கும் போயிருது. இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் நமக்கு எஸ்ஐபியில் இருக்குது. ஸோ இந்த எஸ்ஐபி நிறைய பேர் நினைக்கலாம், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எப்போ பிளான் பண்ணலாம் நினச்சி கொஞ்சம் வருஷம் போயிடும். ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்காங்க மிஸ்டர் ஏர்லி ஸ்டார்ட். யார் ஒருத்தர் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறாரோ அவர் எவ்வளோ பணம் சேர்க்காருன்னு இந்த இமேஜ் சொல்லுது பாருங்க. 30 வயசில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா அவரோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மணி வந்து 18 லட்சம். மாதம் 5000 போட்டு 60 வயசு வரைக்கும் பண்ணியிருந்தாருன்னா 18 லட்சம் பண்ணியிருப்பாரு. அவரோட கார்பஸ் அன்னைக்கு எவ்வளோ க்ரோ ஆயிருக்கும் அப்படின்னா 1,74,00,000. ஓகேவா? இது ஒருத்தர் 40 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ 20 இயர்ஸ்ல அவர் எவ்வளோ பண்ணியிருப்பாரு அப்படின்னா 12 லேக்ஸ் தான். அன்னைக்கு கார்பஸ் பார்க்கும்போது 49 லேக்ஸ். ஸோ அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜராக இருக்கும். 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணோம், மார்க்கெட்டில் நம்ம மணியை வச்சுருந்தோம்னாலே அதோட growth வந்து நல்லா இருக்கும். ஓகேவா? தென் இந்த ஒன் டைமுக்கும் எஸ்ஐபிக்கும் என்ன வித்தியாசம், நிறைய பேருக்கும் இன்னும் கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வேண்டாம், எஸ்ஐபியில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் என்கிட்டயுமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிரான்சாக்ஷன் நேம் தான் எஸ்ஐபி. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு மந்த்லி நான் 1000 ரூபி எஸ்ஐபி பண்ணுறதுக்கும் ஒன் டைமாக அதே 4000 பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு இந்த டேபிளில் கொடுத்துருக்கேன். மந்த் ஒன்று ஒரு ஸ்கீமில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ஐவின்னு இருக்கும், நெட் அசெட் வேல்யூ, ஒரு சொத்தோட மதிப்புன்னு சொல்லுவாங்க. அது 10 ருபீஸில் நான் 4000 ரூபா கொடுத்து வாங்கினா எனக்கு 400 யூனிட்ஸ் கிடைக்கும். 4 மந்த் கழிச்சு அது 11 ருபீஸ் ஆச்சுன்னா என்னோட வேல்யூ வந்து 4400 இருக்கும். இதே நான் ஒரு எஸ்ஐபி மூலமா பண்ணேன் அப்படின்னா செகண்ட் மந்த்ல அது 8 ருபீஸ் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் டவுன் ஆகலாம். தேர்ட் மந்த் 9 ருபீஸ் போகுது அப்படின்னா 1000 எல்லா மார்க்கெட்லயும் நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அக்குமுலேஷன் ஆஃப் யூனிட்ஸ் பாருங்க, 427 யூனிட்ஸ் வாங்குறேன். அதே ஃபோர்த் மந்த்ல 11 ருபீஸ் இருக்கும்போது 4697 ருபீஸ். ஸோ ஒன் டைமாக ஷார்ட் டைமில் பண்ணியிருக்கும் போது நம்ம எஸ்ஐபி பண்ணுறது பெஸ்ட்டு. எப்பவுமே எல்லா மார்க்கெட்லேயும் இதாகும், நமக்கு அப்ரிஷியேஷன் அதிகமாகும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் 1 crore எப்படி சேர்க்கறது, 10 crore எப்படி சேர்க்கறது, இது வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு மேஜிக் இருக்கு. இதை எல்லாருமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 15 இன்டூ 15 இன்டூ 15 நம்ம மாதம் 15,000, 15,000 15 இயர்ஸ்க்கு அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா நம்ம 1C டச் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு 2025, நம்ம இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறோம், மினிமம் கார்பஸ் 1 crore வேணும் அப்படின்னு நினைச்சா இப்போ இருந்து நம்ம 15,000 மந்த்லி பண்ணோம் அப்படின்னா 1 crore அச்சீவ் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்மளால 15,000 பண்ண முடியுதுன்னா 1 இயர் கழிச்சு கூட 2000 ருபீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி திங்க் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்றது நல்லது. இதே நிறைய பேருக்கு பிளான் இருக்கலாம், நான் 10 crore அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே 15,000 பண்ணணும்னு இருந்ததுன்னா 30 இயர்ஸ் 15 இயர்ஸ் இன்னும் கொஞ்சம் டைம் வச்சீங்க அப்படின்னா 10 crore அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது 2 crore பண்ணோம்னா நீங்க அமௌண்ட்டை அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ நிறைய துபாயில இருந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பேங்க் ரிலேட்டடா. ஒன்ஸ் நீங்க ஃபாரினுக்கு போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, இல்லை எஜுகேஷன் பர்பஸாக போயிருக்கீங்க அப்படின்னா நீங்க 182 நாள் 182 டேஸ் தாண்டிட்டு அப்படின்னாலே நீங்க இந்தியாவில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்டிவா வச்சிருக்க கூடாது. அப்படி வச்சிருந்து டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா என்ன டிரான்சாக்ஷன் அமௌண்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேயே உங்களுக்கு 300% சார்ஜஸ் வர்றதுக்கு நல்லது வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால எப்பவுமே நீங்க ஃபாரினுக்கு போறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி எல்லாரும் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் காண்டி சொல்றேன்.
எப்பவும் நீங்க பேங்க்குக்கு போய் உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட்டா மாத்துறது நல்லது. நீங்க பேங்க்ல போய் கேட்டீங்கனாலே அவங்களே மாத்தி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு கேவிசி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்ஆர்ஓல பேங்க் அக்கௌண்ட் கன்வெர்ட் ஆச்சுன்னா அதே அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு சேவிங்ஸ்ல இருக்கிறத வச்சு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அது கூடயே நம்ம ஃபாரின் போனதுக்கு அடுத்து ஃபாரின் ஏர்னிங்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவைப்படும். அதான் நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட், என்ஆர்இ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுக்கோட டிஃப்ரென்ஸை நான் சொல்லியிருக்கேன். இப்போ சோர்ஸ் ஆஃப் டெபாசிட்ல பார்த்தீங்கன்னா அவுட் சைடு இந்தியா நம்ம என்ன ஏர்ன் பண்ணாலும் அது வைக்கிற மணி வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்ல வைப்போம். நம்ம இந்தியாவில் பென்ஷன் வாங்குறோம், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்ட் வாங்குறோம், அல்லது ஒரு ரெண்டல் தான் வாங்குறோம், நமக்கு ஒரு இன்கம் இருக்கு இந்தியாவில் அப்படின்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல தான் அதை வாங்கணும். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் என்ஆர்இல பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ், ஃபாரின் கரன்சி என்ஆர்இ அக்கௌண்ட், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வச்சுக்கலாம். என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல சேவிங்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் மட்டும்தான் வைக்க முடியும். இப்போ நீங்க என்ஆர்இ அக்கௌண்ட்ல வச்சிருக்கிற மணிக்கு எந்த ஒரு டாக்ஸும் இந்தியாவில் பே பண்ண வேண்டாம். அதே என்ஆர்ஓல வச்சிருந்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் பேங்க்ல என்ன ஜென்ரேட் ஆகுதோ அதுவும் டாக்ஸபிள், அதை நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருந்தாலும் டாக்ஸபிள் என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா. அதே மாதிரி கேன் ஐ சென்ட் மணி ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணியை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரெண்டு அக்கௌண்ட் மூலமாகவும் யூஸ் பண்ணி. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம். எஃபெக்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட், என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து நீங்க என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கோ இந்தியாவில் இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அதுக்கு சம் சார்ஜஸ் உண்டு. பேங்க்ல அதை செக் பண்ணிக்கோங்க. என்ஆர்ஓ அக்கௌண்ட்ல நோ இம்பேக்ட். ஏன் அப்படின்னா அதுல மணி கன்வர்ஷனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா அது இந்தியன் ருப்பியில தான் இருக்கும் என்ஆர்ஓ அக்கௌண்ட், அதனால எந்த ஒரு சார்ஜஸும் இல்லை. நீங்க கேட்கலாம் என்ஆர்இ என்ஆர்ஓ இந்த ரெண்டு பேங்கை வச்சும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட் டைப் இருந்தா அதை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை நான் இந்த டேப்லர் காலத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ என்ஆர்ஐஸ்ட ரெண்டு அக்கௌண்ட் இருக்கும். ஒன்று என்ஆர்இ என்ஆர்ஓ. நீங்க புதுசா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா என்ஆர்இ அக்கௌண்ட்டை வச்சும் பண்ணலாம், என்ஆர்ஓ அக்கௌண்ட்டை வச்சும் பண்ணலாம். ஆல்ரெடி என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்னொரு பேங்க் என்ஆர்ஓ பேங்க்கையும் ஆட் பண்ணி அதில் அடிஷன் ஆஃப் பேங்க் வச்சு என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட் டைப் வச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதே ஃபர்ஸ்டே என்ஆர்ஓ பேங்கை வச்சு ஒரு ஃபோலியோவில் இருக்கு, என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். இதே இது நீங்கள் இப்போ இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, டேக்ஸ் ஸ்டேட்டஸ் ஆர்ஐ ரெசிடென்ட் இண்டிவிஜுவலில் பண்ணியிருக்கீங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு. பட் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு ஃபாரின் போயிட்டீங்க. பட் அந்த டைம்ல உங்களோட ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகும், என்ஆர்ஐயா சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது இமீடியட்டா உங்க பேங்க்ல போய் சேவிங்ஸ் பேங்கா இருக்கிறது என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட்டா மாத்தணும். அதை மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்டிமேட் பண்ணி ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து டேக்ஸ் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட்டும் என்ஆர்ஓ அக்கௌண்ட் வந்து மேண்டட்டரி. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு என்ஆர்ஐயா இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கேஒய்சி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா பேன் காப்பி செல்ஃப் அட்டஸ்டட் தேவைப்படும், ஃபோட்டோகிராஃப் நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும், ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃப், யூட்டிலிட்டி பில், டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோ அண்ட் ரீசன்ட் டிரான்சாக்ஷன் கம்பல்சரி. இதுக்கு முன்னாடி பேங்க் எஸ்ஓஐ அக்செப்ட் பண்ணாங்க, பட் ரீசெண்டாக இப்போ செபி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ பேங்க்கை ப்ரூஃபாக கொடுத்தீங்கன்னா பாஸ்புக்கில் ஃபோட்டோ இருக்கணும், ரீசெண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கணும், அதர்வைஸ் அது ரிஜெக்ட் ஆயிரும். டொமஸ்டிக் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் பாஸ்போர்ட் காப்பி கொடுக்கலாம் அல்லது ஆதார் காப்பியும் கொடுக்கலாம். இந்த கேஒய்சிங்கிறது எதுக்காண்டி அப்படின்னா இது ஒரு இதை ஃபுல் ஃபார்ம் என்ன எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நோ யுவர் கஸ்டமர். உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. அது கூட இப்போ புதுசாக இன்னொரு ஃபார்மும் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும், ஃபட்கா ஃபார்ம், ஃபாரின் அக்கௌண்ட் டேக்ஸ் கம்ப்ளீஷன் ஆக்ட். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னா உங்களோட ஆனுவல் இன்கம், உங்களோட சொத்து மதிப்பு, எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அந்த கண்ட்ரிக்கு என்ன டேக்ஸ். இப்போ மோஸ்ட்லி துபாயில் இருக்கிறனால நோ டேக்ஸ்னு எல்லாரும் போட்டுருவீங்க, நோ டிக் பண்ணிடுவீங்க. இருந்தாலும் இந்த ஃபார்மை கம்பல்சரியாக கொடுக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ஆர்இ என்ஆர்ஓ பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? நீங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் வச்சு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இன்வெஸ்ட் பண்ணாலும் நெக்ஸ்ட் டே அது ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிரும். ஓகேவா? அது போக இப்ப இந்தியாவில் வந்து நெக்ஸ்ட் ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துட்டீங்க, உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகும். என்ஆர்ஐ டேக்ஸ் ஸ்டேட்டஸ்ல இருந்து ஆர்ஐ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் டேக்ஸா மாறும்.
அப்போது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்க பேங்க்ல போய் என்ஆர்ஓவா இருக்கிற பேங்க்கை சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டா மாற்றணும். தென் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு காண்டாக்ட் பண்ணி அல்லது ஃபினான்ஷியல் பிளானரை காண்டாக்ட் பண்ணி நீங்க ஒரு ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கணும். என்னோட டேக்ஸ் சேஞ்ச் ஆயிட்டு, நான் துபாயில இருந்து இந்தியாவுக்கு இப்போ ஷிஃப்ட் ஆயிட்டேன், என்னோட ஜாப் முடிஞ்சு. அப்போ உங்களோட பேங்க்கும் சேவிங்ஸ் பேங்க் ப்ரூஃபையும் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 3 to 5 daysல அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நீங்க சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தே அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அது போக டாக்ஸ் ஒரு பார்ட் இருக்கு. நீங்க ஃபாரின்ல ஏன் நீங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அடுத்து ஃபியூச்சர்ல ரிடம்ஷன் பண்றீங்க என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்லயே அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸை வந்து சோஸ்லயே டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா எந்த ஒரு டாக்ஸும் நீங்க போய் பே பண்ண மாதிரி இருக்காது. மியூச்சுவல் ஃபண்ட்ல உங்களுக்கு அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூல இருக்கிற அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு டாக்ஸ் வரும். இப்போ ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 இயருக்குள்ள எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டாக்ஸ் வரும். என்ன அமௌண்ட் இருக்கோ மார்க்கெட் வேல்யூ. மோர் தென் 1 இயர் ஆகும்போது ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் 1.25 lakhs டாக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. ரிமைனிங் பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு 12.5%. ஓகேவா? டெட் ஃபண்ட்ஸ் லிக்விட் ஃபண்ட்ஸுக்கு பார்க்கும்போது என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோ அது அப்படி உங்க ஆனுவல் இன்கம் கூட ஆட் ஆகும். அது என்ன டேக்ஸ் ஸ்லாப்ல வரீங்களோ அந்த டேக்ஸை பிடிப்பாங்க. தென் கோல்டு ஃபண்டு, ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, இந்த மாதிரி கேட்டகரிக்கு 2 இயர்ஸ் டைம் பீரியட். 2 இயர்ஸ்க்குள்ள எடுத்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் கூட ஆட் ஆகும். அது என்ன டேக்ஸ் ஸ்லாபோ அந்த டிடிஎஸ்ஸை இன்கம் டேக்ஸ் பிடிப்பாங்க உங்களுக்கு சோஸ்ல. இதே 2 இயர்ஸ்க்கு மேலே வச்சிருந்தீங்க அப்படின்னா 12.5% மட்டும் பே பண்ணா போதும். ஸோ இது எல்லாமே சோஸ்லேயே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியே உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் பேலன்ஸ் அமௌண்ட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.